யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்னைக்கு ஒரு அரசியல்ல ஒரு பெரிய பூகம்பம் ஒன்று நடந்தது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னால் திருந்தாத திமுக, தில்லுமுள்ளு திமுக, திருட்டு திமுக என்று எத்தனை பெயர்களில் வைத்தாலும் சரி, அது அவர்களுக்கு பொருந்தும். நல்ல பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாம்புல என்னடா நல்ல பாம்பு வேண்டி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதே பாம்பு, அதுல என்ன நல்ல பாம்பு கெட்ட பாம்பு? பாம்புன்னா பாம்பு தான் அது. அதுவும் திமுக தான். நீங்க பாம்புக்கு பாலை வார்த்தாலும் அது ரிசல்ட் என்ன கொடுக்கும்? விஷத்தை தான் கக்கும். அதுவும் திமுக தான். அப்படித்தான் ஒரு மனித உடம்பில் இருந்து கொண்டு அதற்குள் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் தின்று கொண்டு அதையே கரியவே அரைத்த கரி மீன்ஸ் தசைகளே அரித்து அரித்து தின்னக்கூடிய ஒரு செல்லுக்கு பேர் கேன்சர்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு கேன்சர் திமுக அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் சொல்றது. இன்னைக்கு அந்த கேன்சர் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மதிமுகவையும் கடிக்க வந்திருக்கு. என்னையா புதுச்சா சொல்ற? ஏற்கனவே கடிச்சிச்சுல்ல அப்படின்னது. அதை கடிச்சதுக்கு தான் அடிச்சு உடைச்சு உள்ள போட்டாப்பு. கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டு அரசியலில், இந்திய அரசியலில் யாரும் அழிக்க முடியாத, அசைக்க முடியாத ஒரு இடத்தில் இருந்தபோது கூட அனாதையாக இறந்ததை போல் எந்தவித பதவியும் இல்லாமல் கண்ணீரும் கம்பளமாக தான் இறந்தார். அதான் உண்மை. புதைக்க இடம் இல்லாம கண்ணீர் விட்டு கதறி குடும்பமே அழுது அந்த கட்சியே கதற நிலைமை வந்துச்சு. வேணா நீ விதைத்த விதை, நீ அனைத்தும் செய்த பாவம் உன்னை சேர்ந்துச்சு. அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ பாருங்களேன், எதுக்கு இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம் வைக்கிறோம்? ஒரு கட்சி கூட்டணி முடிஞ்சு போச்சு. மக்கள் உங்களை விரட்டி அடித்து விட்டார்கள். மக்கள் உங்களை புறக்கணித்து விட்டார்கள். விஜயை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து விட்டார்கள். நீ நின்ன தொகுதியிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுல மக்கள் அப்படி சொல்லிட்டாங்க. மறுநாளே ஒரு ஒப்பாரி வேஷம் போட்டு எல்லாம் கும்பலோட கதறி 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 போனீங்க. நீங்க தோல்விக்கு கொளத்தூர் பாவம் உங்களை சும்மா விடாது. தோழர்களே, ஒரு வார்த்தை சொல்றேன். உங்கள் அழிவு இயற்கை உங்களுக்கு தேதி எழுதிவிட்டால் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துத்தான் அளிக்கும். அதான் உண்மை. இல்லாதவனுக்கு ஏதுங்க பெரியது? நான் எப்பயுமே சொல்லுவேன், எச்சரிக்கையாக இருங்கள். உயரத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. எவன் உண்மையானவன், எவன் நடிகன் என்பதை வரலாறு வரவு செய்து வைத்திருக்கிறது. பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு நடிகனை நாங்கள் தலைவர் என்று நம்ப விடாமல் ஆக்கிவிட்டார்கள் என்று பேசுவதைப் போல பேசிக்கொண்டே இருந்ததைத்தான் காசி ஆனந்தே ஒரு தீர்ப்பு எழுதினார். அங்க தமிழ் இன தலைவன் என்று ஒருத்தனை நம்பினோம், அவன் கடைசி வரை நடிகனாகவே இருந்தான். யாரை நடிகர் என்று தூற்றினோமோ அவன் தமிழின தலைவனாக மாறினான் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு அந்த வாக்கு பளித்தது. அதான் உண்மை. இப்ப நடிகர் விஜய்க்கு அது மறந்துடும் போல. இவனுங்க போட்ட வேஷமெல்லாம் அம்பலமா அப்படியே கரைஞ்சு கீழே வருது. இப்போ திமுக இந்த இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் சண்முகத்தின் உண்மை முகம் என்ன? சண்முகத்தோட உண்மை முகம் உங்களை மாதிரி என்ன வேஷம் போட்டுக்கிட்டு உங்களை மாதிரி கேட்டி ராஜேந்திர பாலாஜி சொன்னாரு, 2 பேரும் வாயா போவோம் குற்றாலத்துக்கு, குற்றாலத்தை குளிச்சுக்கிட்டு வருவோம், ஏன் உண்மையா இருப்பான்னு சொல்லி கேட்டாரு கேட்டியார். ஊர் பக்கத்துல சிவாஜிக்கார் தான், பழைய மந்திரி, மோடி எங்கள் டாடின்னு அவர் சொன்னார் குளிச்சுட்டு வான்னு சொல்லி. வேஷம் போடுறது யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும். குளத்தூரிலே முத்துக்குமார் தீக்குளித்து மரணம் எழுதிவிட்ட பிறகு மரண சாசனம் எழுதிவிட்டு போனதும் இதே திமுகவோட ஆட்சியில் தான் நடந்தது. அந்த குளத்தூர் தொகுதியில் தான் முத்துக்குமாருடைய பாவம் எல்லாம் கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, ஆட்சியை கொடுத்து, காட்சியை மாற்றி உங்களை நிர்வாணமாக ஓட விட்டு இருக்கிறது. அததான் உண்மை. நீ செய்த பாவம் சும்மா விடாது. இன்னைக்கு கூட ஒரு தோழர் பேசினேன். நான் பேசும்போது அவர் சொன்னாரு, அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, திமுக கார ஒரிஜினல் திமுக காரனா யாரு தெரியுமா? ஈழம்னா என்னன்னு கேளுங்க சொல்லுவான். பிஜேபி காரன யாருன்னு தெரியுமா? தேசியம்ங்கிறதுனா என்னன்னு கேளுங்க அவன் சொல்லுவான். அப்படியே கொண்டே பிடிச்சி நீங்க தூக்கிடலாம். இதுதான் அவர்களுடைய உண்மையான முகம் என்று நான் சொன்னேன். சரி, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா? செந்தில் செல்வன் அப்படிங்கிற சீர்காழியில இருக்கக்கூடிய ஒரு சீரழிந்து போன ஒருவரை
சட்டமன்ற உறுப்பினராக்கி கொண்டு போயிட்டாங்க. அதுல என்ன செய்தி நடந்திருக்கிறது அப்படிங்கிறதா செய்தி. செந்தில் செல்வன் சீர்காழியில் நிற்கின்ற பொழுது அவருடைய மனைவியின் தூண்டுதலால், யார் மனைவியின் தூண்டுதலால்னா ஸ்டாலினோட மனைவியின் தூண்டுதலால் ஒட்டுமொத்த காட்சியும் மாறியது என்கின்ற செய்திகள் இப்பொழுது வெளியே வந்திருக்கிறது. நீங்க என்னடா வெளியே சொல்றது, இந்த நாங்க சொல்றோம் பாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன தெரியுமா, ஆக்சுவலா மறுமலர்ச்சி திமுக சீர்காழிங்கிற தொகுதியை டிக்டேட் பண்ணவே கிடையாது. அவங்க கேட்டது தஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி. அங்கே ஆடுதுறை முருகன் என்று இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளருக்கு தான் அவங்க சீட்டு கேட்டிருக்கிறாங்க. திருச்சியில் டாக்டர் ரொகையா அப்படிங்கிறவங்களுக்கு சீட்டு கேட்டிருக்கிறதா செய்தி வந்தது. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் கடலூர் பகுதியில் அந்த பகுதியில சீர்காழியை கொடுக்கணும்னு சொல்லும் போது யாருக்கும் தெரியல. என்ன சீர்காழின்னு சொல்லி கேட்டா, மன்னார்குடியில அங்க இங்கிட்டு சொன்னா அது வேற மாதிரி இருக்கும். என்னத்தை சொல்றது, ஸ்டாலினோட மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவங்க பிறந்த ஊரா சீர்காழி. இவர்களுடைய ப்ரீ பிளான் பாருங்க, நீங்க திமுகவோட ப்ரீ பிளான் பாருங்க. யாரும் கேட்காத ஒரு தொகுதியை நீங்கள் வேண்டுமென்றே கொடுத்து, அங்கே தனி சின்னம் ஒரு தனி தொகுதியை கொடுத்து நீங்க அங்க கொடுத்து போட்டு கூட்டணி கட்சிக்கு அவங்க எவ்வளவு பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்க. எவ்வளவு சூதுமதி, கெடுமதி, இழி புத்தி அப்படிங்கிறத நீங்க பாருங்களேன். கூட்டணி கட்சி மறுமலர்ச்சி திமுக அந்த கட்சிக்கு நீங்க கொடுக்குறீங்க. சம்பந்தமே இல்லாம ஒரு தொகுதியை கொடுத்து போட்டு, கேட்ட தொகுதியை கொடுக்காம அதை தனி தொகுதியாக கொடுத்து விட்டு, அப்படி யாருன்னு கேட்டா காந்தி மனைவியோ நம்ம கஸ்தூரிபாய் அவர்கள் பிறந்த தொகுதி எவ்வளவு, அப்படியே வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த தொகுதி போல, அஞ்சலையம்மாள் பிறந்த தொகுதி போல, இப்போ முதல்ல முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த தொகுதி போல அப்படின்னு நினைச்சு போட்டு யாரும் நினைச்சிடாதீங்க. ஸ்டாலின் மனைவி பிறந்த தொகுதியாது. அந்த தொகுதியில உதயசூரியன் நிக்கணுமா? அதுல உதயசூரியன் நிற்கவில்லை என்று சொன்னால் அங்கே மாற்று வேட்பாளரை போடுவோம் என்று மிரட்டி இருக்கிறார்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை. அட மானங்கெட்டவர்களே, அதுக்கு எதுக்கு உங்களுக்கு இத்தனை வேட்டி இத்தனை சட்டம் சொல்லி கேட்பாங்க இல்லையா? கூட்டணி கட்சின்னு கொடுத்தா அந்த கூட்டணி கட்சிக்கு உண்டான தொகுதிக்கு உண்டான கொடுத்து போட்டு நீங்க அதுக்கு உண்டான கூட்டணி கட்சிக்கு உண்டான வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு, என் பொண்டாட்டி அங்க இருக்கா அதனால அங்க ஒரு தொகுதியா இருக்குன்னா உன் குடும்பத்துல ஒரு ஆளை நிப்பாட்டி தொலைஞ்சிட்டு போக வேண்டியதானே. இதுல உங்களை யாரு கேட்க போனா? ஸ்டாலின் மனைவி துர்கா கூட பிறந்த அண்ணன் கிடக்கான், தம்பி கிடக்கான், இதுல ஏதாவது ஒன்ன தூக்கி நிப்பாட்டி வச்சுட்டு மச்சினே அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போட வேண்டியதானே. எல்லாத்துலையும் இருக்கு, அதுலயும் ஒண்ணு இருக்கு, இதுலயும் ஒன்ன தூக்கி போட்டு போக வேண்டியதானே. யார் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தா? அதை கூட்டணி கட்சி கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் தனிச்சின்னம் என்று அறிவித்து விட்டு எங்கள் சின்னத்தில் தான் நீங்கள் நிற்க வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் மாற்று வேட்பாளரை நாங்கள் போடுவோம். காலையில 5 மணிக்கு மதிமுக பொதுச் செயலர் வைகோ அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. 5 to 5:15, 5 to 8 அமைச்சர்கள். இது எப்படியா உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்கலாம். தெரியும், தேவைப்பட்டால் சொல்லுவோம். முக்கியமான சோர்ஸ் இல்லை, அதிகாரப்பூர்வமாக சொல்லுகிறேன். வைகோ அவர்களுடைய காலில் விழுக போன பெரிய அமைச்சர் ஒருத்தர். எங்களுக்கு வீட்டுக்குள்ள தாயகத்துக்குள்ள இருக்க முடியலைங்க, அறிவாலயத்துக்குள்ள போக முடியலைங்க. டார்ச்சருங்க அந்த லேடி. அந்த லேடியோட டார்ச்சர் தாங்க முடியலண்ணே. வைகோன்னே நீங்க எப்படியா நீங்க சம்பந்திங்கண்ணே, வேற வழியே இல்லைண்ணே, இல்லைன்னா சிக்கல்ண்ணே, பெரிய சிக்கல் எங்களுக்கு கொடுக்காங்கண்ணே, எங்களை தப்பா எடுத்துக்கிடாதீங்கண்ணே அப்படின்னு. அதுல கடைசி ஒரு வரி, வைகோ அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார் அப்படின்னு சொல்லி மறுமலர்ச்சி திமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆனந்த விகடன் பேட்டியில பாருங்க சொல்லியிருப்பாங்க. விகடன் பேட்டியில அவர் தகவல் கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி நான் ஒன்றும் சும்மா சொல்லலாம். அவர் விட்ட கண்ணீர் தான் இந்த ஆட்சியை காவு வாங்கியிருக்கிறது என்பதுதான் உண்மை. என்னையா நீங்க அரசியல்ல நீ என்னையா பெரிய இதுல திருமாவளவன் அழுகுறாருங்க. இடதுசாரி கட்சியின் சண்முகத்துக்கு நீங்க உண்மை முகம் போட்டு எழுதிக்கிட்டு இருக்கீங்க. தொடர் 1, 2, 3 போட்டு வரிசையா வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு 4 வந்துகிட்டு இருக்குங்க. தீக்குதுங்க என்கிட்ட இருக்குங்க.
தீக்கிறதுல அவங்க பதில் எழுதுறேங்கிறாங்க. நான் இப்படி ஒரு 2 நாள் அந்த மொத்தமா தொகுத்து அவங்களுடைய பதிலை சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல எண்ணமே இருக்காது, எந்த விதமான செய்திகளே உங்ககிட்ட இருந்து வெளியே வராது, நல்ல செய்திகள் நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்க, நீங்களே திங்கணும், நீங்களே அமுக்கணும், நீங்களே வாழணும் என்று நினைக்கக்கூடிய வெற்றி எங்கிருந்தோ வந்தான் ஒருவன், எங்கிருந்தோ ஒருத்தன் வருவான். நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், அரசியல் இப்படித்தான் போகுமா, வேற மாற்று கருத்தே கிடையாதா, வழியே கிடையாதா? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பூமி பந்தில் தமிழ் இனம் தோன்றிய நாளிலிருந்து எவனாவது ஒருவன் வந்து மீட்டு கொண்டு வந்து விட்டு விட்டு செல்வான். அப்படித்தான் மேதகுவை போல ஒருவர் வந்தார். இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறார். விஜயின் வேட்டை தொடரும். துரோக திமுக இன்னும் படு பாதாளத்தில் வீழும். அது எப்படி வீழுதுங்கிறத பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.